பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் லோகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஷூட்டு முடிஞ்ச உடனே ஷூட் முடிச்ச உடனே பேமெண்ட் தருவாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் கொடுத்தா நடிக்கணும்னு. இல்லை சார் பரவாயில்ல சார் ஈவினிங் வாங்கிக்கிறோன்னா, அதெல்லாம் இல்லைப்பா, நான் வந்து ரிட்டையர்ட் ஆர்மி, நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுவார். உண்மையாக அது பெரிய விஷயம், சந்தோஷத்தை. அவர் கூட அவர் ஃப்ரெண்டு பாலா சாரும் இது பண்ணிக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ரஃபிக் சார் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். படத்தில் வந்து அவர் என்ன தான் தேட்டிருப்பார், ஆனால் இன்றைக்கி தான் நான் அவரை பார்க்குறேன். அதாண்டி டைரக்டர் கிருஷான், அவர் ஏற்கனவே 2 படங்கிட்ட பண்ணிக்காரு, சூப்பராக யோசிப்பார், யாரையும் திட்ட மாட்டார், அவர் கோவமே வராது, ரொம்ப அமைதியாக ஒர்க் பண்ணுவார், செம்ம ஜாலி டைப்பு. அவர் கூட ஒர்க் பண்ண நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஆதர்ஸ், இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ட்ரெயின் ஓட்டியிருந்தார். இல்லைப்பா, இல்லை உண்மையாக தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஓட்டியிருந்தார். இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உண்மையாகவே நல்ல ஒரு ஹீரோ, ஜாலியான டைப்பு தான், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஏப்பா சிரிச்சு ஏன்ப்பா இது பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஹீரோ. அப்புறம் ஜோவிட்டா, எப்பவுமே அவங்க மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக வருவாங்க. நீ தான் கொஞ்சம் மேக்கப் வந்து செல்ஃபாக அவங்களே போட்டுன்னு நான் கேட்டேன். அதான் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஒரு பேய் நடந்து போகிற சீனு, அதில் பேக்கில் இவங்க நடந்து போனோம், அது கூட மாடல் நடப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நடந்து போவாங்க. நான் கேட்டேன், இருந்தாங்க நீங்கள் மாடலாங்க? ஆமாங்க நான் மாடலுங்க. நாங்கள் அப்போ தான் தெரியும் அவங்க மாடல்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட போய் சொல்லியிருக்கியாமா? நான் இத்தனை அதை மாதிரி நம்பிட்டு இருக்கேன். தாண்டி வந்து வேறு யார் இருக்கா? அதுமாதிரி காஸ்டியூமர், அதுக்கப்புறம் வினோத் ப்ரோ, ஒரு தங்கமான மனுஷன். 10 பேர் வந்தாலும் ஒரே ஆளாக நின்று அதை சூப்பராக டீல் பண்ணி சால்வ் பண்ணுவார். அதுமாதிரி காஸ்டியூமர் சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் கோ டைரக்டரு சத்யா ப்ரோ, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணாங்க. ஜாலியாக இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு, பொறுமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த படம் வந்து மேலே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். அதான் அதே விஜய் சார் இருந்தாருன்னா ஐயா இல்லையா, நீங்களே மாட்டி விட்டுருக்கீங்கள. நீங்கள் எப்போ நண்பா உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே, அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. லைஃப்பில் நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களும் இருக்கிறாங்களே. நீங்களாக வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்துக்காது, உங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்குண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. என்னங்கய்யா? ஐயா என்னங்க சொல்லுங்க. ஐயா கண்ணாடி அதை வச்சுருக்கீங்க, இதை ஒரு ஸ்டேஜ் ஷோவாக ஆகிட்டாங்க. ஐயா கண்ணாடி ஒரு இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, ஒருத்தரோட கண்ணாடி ஐயா கண்ணு வலிங்க. இதை வச்சுட்டு நான் பாக்கியராஜ் சார் மாதிரி ஒன்றா பேசலாம், ஆனால் சத்யராஜ் சார் பேச முடியாது. என்னவா கண்டுக்கலா? ஆனால் சௌக்கியமா? நல்ல காலம் இந்த வாய்ஸ் எடுத்தாலும் நம்ம தப்பிச்சோம். ஏடா இந்த வாய்ஸில் தான் நம்ம எதோட கலாகலாம், ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. நம்மள சத்யராஜ் சார் பேச சொல்லிட்டு அம்மாவாசை உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப காமெடிங்க மடி. ஆனால் என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டேன் அப்படி. இந்த படம் வந்துட்டு என்னப்பா டார்க் நைட்டா? தம்பிக்குவா இல்லை ஏன் கேட்டா இவன் தான் படித்தா டார்க் நைட்டுன்னு, அப்புறம் நான் தான் சொன்னேன் டார்க் ஜெயிட்டுன்னு. இந்த படம் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கை தட்டிய எல்லாருக்கும் நன்றி. ஐயா இப்போ உங்களை கேட்பாங்க பாரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணே ராங்க கேட்க வேண்டாண்ணே, இது சினிமா பற்றி மட்டும் கேளுங்க. ஓகேண்ணே. கேமரா பற்றி பேசுங்க. இந்த டைட்டிலுக்கு காரணம் என்ன? ஏன்னா யாருக்குமே தெரியாதுன்றாங்க. டைட்டில் யார் வச்சு, டைரக்டரா நீங்களா? டைரக்டர் அவருக்கு நான் கேட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், டைட்டில் நானே வைக்கலாம் அப்படின்ட்டு.
அதனால் அவர்கிட்ட நான் சொல்லலை, நேற்று நைட்டு வரையும் சொல்லலை. ஓகே. என்ன அது வந்து எனக்கு இந்த படத்தினுடைய கதை சொன்னார் அன்னைக்கே. இது அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த டைட்டில் தான் அப்படின்ட்டு. அவருக்கு இது சொல்லவே கிடையாது. நான் கோபுரேஸ்வரி சொல்ல கிடையாது. அது இந்த டைட்டில் கடைசி வரைக்கும் நானே வச்சுட்டு இருந்தேன். அது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த படத்தை கதை கேட்டேன். கதை கேட்டோன்னா இதனுடைய கரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கருவிலேயே வச்சு நான் அந்த டைட்டில் அன்றைக்கே ரிலீஸ் பண்ண அதை மனசில் வச்சுட்டேன். நான் எழுதி வச்சாச்சு. அதனால் அவர் யார்ட்டையும் சொல்லலை. இன்னைக்கு காலையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டார், நான் டிசைனர் பண்ணோம், நான் போஸ்ட் அடிக்கணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு. அதனால் அந்த டார்க் ஜெயின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். அவர் எவ்வளோ கேரக்ட் பண்ணாங்க, எல்லாம் ஆக்டருங்க எல்லாமே பண்ணாங்க. அது யார்ட்டையுமே சொல்லலை. ரிக்வஸ்ட் இந்த 12 மணிக்கோட ஜோவிதா ஃபோன் பண்ணாங்க எனக்கு, சார் எனக்கு டைட்டில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைம்மா நான் காலையில் எல்லாம் சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணிடலாம், நான் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கதை அவ்வளோ நல்லா அருமையாக அமைஞ்சிக்குது சார். டைரக்டரும் அவ்வளோ, அவர் டைலாக் எழுதிக்கிறாரு, அதில் நான் எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணேன், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டார் அவர். ஆனால் எனக்கு இந்த அனுபவம் என்னவும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டைலாக் அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கும்போது, சார் இந்த டைலாக் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அது சொன்னால் அது கிளிக் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்துட்டார். ஆனால் மற்ற டேரக்டர் இந்த மாதிரி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கிறது தெரியல. ஆனால் இவர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு டேரக்டர்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் படமே வந்து ஆர்ஆர் மூவி செலக்ட் பண்ண காரணம் என்ன? படத்துக்கு வந்து இப்போ டெண்டரிங் வந்து அந்த திகில் படத்தில் தான் போயிட்டுருக்கு. அதை இது சரி, இவருக்கு கதை சொன்னார், இந்த கதை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இவர் கொண்டு அந்த கதை வேறு, நாங்கள் இப்போ எடுத்துக்கிற கதை வேறு. கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்கிறோம். 3 கிளைம்ஸ் வச்சுருந்தோம். 3 பேர் பேசி கோபுரேஸ்வரர், நானும், இவர் எல்லாமே. ஆனால் 3 இதில் வந்து யாருக்குமே தெரியாது கடைசியில் ஃபைனல் என்ன வரும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் அதே கடவுளே அந்த என்ன இதுன்னு தெரியல, அதே அமைஞ்சிக்கிச்சு அந்த கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ நான் வச்சுக்கிற டைட்டில். விடாப்பிடியா அந்த டைட்டில் இருக்கிற காரணம் என்ன? ஏன்னா ரெட் ஜெயின் மூவின்னு ஒன்று இருக்கு, சிவப்பு பூதம். இது வந்து டார்க் ஜெயின், கருப்பு பூதம். ஒருவேளை திமுக மேல உங்களுக்கு ஏதாவது காழ்ப்பு நடிச்சா, இல்ல திமுக சைடுல இருக்கீங்களா, இல்ல வந்து ஹெல்ப்பா? இதுக்கும் அரசியலுக்கும் கிடையாது. நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த படனுடைய கருவை நீங்கள் பார்த்தீங்களா தெரிஞ்சுப்பீங்க, டார்க் ஜெயின் எதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு டைம் படத்தை பார்ப்பீங்களா? இதுக்கப்புறம் சம்பந்தம் கிடையாதுன்னா யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. சஸ்பென்ஸாக வச்சிருக்க காரணம் வந்து ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும். புள்ளி இருக்கு. இந்த டைட்டில் வந்து நான் சஸ்பென்ஸாக ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இவங்க எத்தனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க டைட்டில். இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. இந்த டார்க் இந்த கருவே அதுதான். இப்போ அந்த பூதங்கிறத வந்து அந்த பூதத்தை தான் படமே. அதனால தான் வச்சிருக்கிறேன் அது பேர். இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது நமக்கு. ஐயா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சரி, என்னன்னா தமிழ்நாட்டுல அவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, ஏன் அத்தனை ஹீரோ விட்டு நம்ம ஃபாரின்ல போய் செலக்ட் பண்ணீங்க? தமிழ்நாட்டில் இருக்க ஹீரோ வந்து கன்வெர்ட்டா இல்லையா உங்களுக்கு? ரொம்ப வந்து ஏதாவது பணம் அதிகம் கேட்குறாங்களா? அப்படிலாம் இல்லை ஐயா, அவரு கும்பகோணம் தான் ஐயா. இல்லை, அவர் வந்து பாலிவுட்ல நடிச்சிருக்காருல்ல, ஹாலிவுட்ல நடிச்சிருக்காருல்ல, அவரு இல்லையா? அங்கிருந்து ஏன் இங்க கொண்டு வரீங்க? இங்கே நிறைய ஹீரோ இருக்காங்களே, அதுக்காக. இல்லை, ஹீரோ அவர் வந்து ரஃபிக். அவர் வந்து படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் இல்லை, ஆக்சுவலி அவர் வந்து எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட். அவர் அங்கேருந்து நான் கூப்பிட்டு வரல. அவர் நானும் ஒரே ஊர் தான். அங்கேயே செட்டில் ஆகிட்டார், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அந்த கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார். ஸோ அதனால் சூஸ் பண்ணார். இல்லை, அவருக்கு இருக்கிற டிசிப்ளின், ஒரு டைமிங் கீப்பிங் யாருக்குமே எனக்கு வந்து புதுசாக இருக்குது. அவருக்கு 8 மணினா 8 மணி கரெக்டாக வந்து உட்காந்துடுவார். ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஷாட் இருக்கிற வரைக்கும் வெளியே போக மாட்டார். அந்த ஷாட் முடிஞ்ச பின்னால் ஒரு டைலாக் சொல்லிட்டோமா, கண்ணாடி மூலம் நின்றுட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ரவி சார். சார், படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போ எந்த டேட்டில் வர போகிறீங்க, எத்தனை தேட்டர் கிடைக்க போகுது உங்களுக்கு, அது மட்டும் மிஞ்சி முடியும். இதெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் மேலக்கிறவன் தான் சார் சொல்லணும். இப்படி சொன்னால் எப்படி? இதெல்லாம் கடவுள் தான் எதாவது சொல்லணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு. அது இயற்கையாக வந்து அமையிறது தான். அது நம்ம எத்தனை உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி படமா? எப்போ ரிலீஸ்? ஏப்ரல் சார், ஏப்ரல் ரிலீஸ் சார். எனக்கு 3வது படம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம்.
சத்தமா பொதுவாக எனக்கு அவ்வளோவா சவுண்டாக பேச வராது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஆமாம், என் பேர் கிஷன், கேஎஸ் கிஷன். லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் இதே இடத்துல தான் இந்த படத்தோட பூஜையை வந்து போட்டோம். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ படம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் வந்து நான் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ், அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அந்த நாங்கள் ஷூட் பண்ண ஊரில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களாம் கூட இருந்ததால் தான் இந்த 25 டேஸில் படம் முடிக்க முடிஞ்சது. மெயினாக ப்ரொடியூசரை சொல்லணும். அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் உங்களுக்கு, அவர் ஆர்மிலேருந்து வந்து இங்கே ஒரு பேஷனேட்டாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது அவர் ஃபஸ்ட் படமாக இருந்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லைனாலுமே அவருக்கு அந்த ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்குது. ஒரு டைலாக் எப்படி இன்னொரு சீன் எப்படி கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரெண்டாவது பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் கூட ஏதாவது நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இந்த சீனுக்கு தேவைப்பட்டால் கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் எது கேட்டாலுமே கொடுப்பாரு. ஒரு கொஸ்டின் கேட்பார், இது வேணுமாம்பார், ஆமாம் வேணும்னா அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவரோட சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த படம் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சது. ரெண்டாவது இந்த படத்தில் நடித்தவங்க கோவிட்டா மேம், அப்புறம் ஆதர்ஸ், அப்புறம் ரஃபீக் பிரதர், அப்புறம் அமுதவாணன் சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எனக்கு நான் என்ன சொன்னாலும் ரொம்ப முகம் சுழிக்காமல் டைமிங் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அதெல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காமல் வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதேமாதிரி என்னோடய டீமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஒரு நல்ல அவுட்புட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ என்னோடய படத்தில் டிஓபி இன்னைக்கு வரல, அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல் வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். இது முன்னாடி நான் சொல்லியிருந்தது ஹாரர் ஃபிலிம்னு, இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஹாரர் ஃபிலிம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஹாரர் ஃபிலிம். ரெண்டு மூணு ஜானர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஹாரர் தான் இது. ஸோ சீக்கிரமாக இந்த படம் தேட்டருக்கு வரும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுவேன், அடிக்கடி மீட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வந்திருக்க எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். டேரக்டர் கிஷனுக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். படம் பார்த்தேன், படம் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி நாங்கள் எங்களோட படத்துக்கு பூஜை போட்டிருந்தோம், அப்பயும் வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. டீம் வந்து ஆக்டர்ஸும் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தாலுமே லாஸ்ட்டு நாங்கள் பூஜைக்கு வரும்போது இதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ மீடியாவில் இருந்த எல்லாருமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் இன்றைக்கி வந்து எங்களோட படத்தோட டைட்டில் ரிலீஸ்ட் டார்க் ஜெயண்ட். ஸோ எங்களுக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் தென் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. எங்களோட ப்ரொடியூசராக இருக்கட்டும், அண்ட் தென் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் தென் படமும் வந்து நல்லா வந்திருக்கு. எங்கள் கூட நடித்த ஜோவிட்டா, அண்ட் தென் ஆதர்ஷ், ரஃபீக், அப்புறம் கீர்த்தின்னு ஒருத்தவங்க, நான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், காமெடி ரோல். ஒரு படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காமெடின்ற ஒரு விஷயம் வந்து மெயினாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து இதில் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ யார் அவர் சீரியஸாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில், உங்களுக்கே தெரியும். அவரோட விஷயத்தை தான் நான் எடுத்து பண்ணேன். காமெடியாக நடிச்சையா, அதை சீரியஸ் ஆகிட்டாருங்க. அவன் சீரியஸாக நடித்தான், அதை காமெடி ஆகிட்டாருங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்கள் படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சிருக்கோம். ஸோ உங்கள் கையில் தான் வந்து இதை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் ஆல்ரெடி பூஜைக்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டை நீங்கள் திரும்ப வந்து எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நீங்க பேசுறீங்களா சார்? பேசுங்க. பேசுறீங்க. இல்ல
மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா வந்து டு பி வெரி ஃப்ராங்க், இன்றைக்கி ஒரு டைட்டில் ஈவெண்ட் லான்ச் நடக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. டைட்டில் என்னென்னு படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ப்ரொடியூசரை நான் கேட்காதனாலும் இல்லை, டைரக்டரை கேட்காதனாலும் இல்லை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. டைட்டில் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் படமும் நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏய் நான் இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா வந்திருக்காரு. இல்லை உண்மைதான். ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எனக்கு 2 படத்துக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நாயாடி படமும் சரி, கடுக்கா படமும் சரி, 2 படத்துலையும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ப்ரொடியூசர் சார் வந்து 2 பேருமே ஆர்மியில் நாட்டுக்கு இவ்வளோ நாள் சேவை செஞ்சு இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே தேவை. இப்போ சிச்சுவேஷன் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். படங்களுக்கெல்லாம் வந்து தியேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது. இதை கடுக்கா படத்துக்கும் சரி, நாயடி படத்துக்கும் சரி, வி ஃபேஸ் தட் ப்ராப்ளம். பட் அதையும் மீறி நீங்கள் வந்து படத்தை பார்த்து நல்ல படம்னா ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஒரு பேர் வர்ற மாதிரி செய்கிறீங்க. ஸோ எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலம், பிரிட்ஜே நீங்கள் தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் ஜோய்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு நர்வஸாக இருந்தது உங்கள் கூடலாம் நடிக்கிறதுக்கு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க எனக்கு தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க வரல. கிருத்திகா, அவங்க கீர்த்தி. ஸோ எல்லாருமே கோ-ஆர்டிஸ்ட் எல்லாருமே நண்பர் அமுதவனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஃபீகா இருக்கட்டும். ரஃபீக் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். என்னோட பழைய ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இனிமேல் நாங்கள் ஒரு படம் எடுத்தாச்சு. இனிமேல் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச்.